ஹாய்டா, வெல்கம் டு டேமின் எஃப்எஃப் வேர்ல்ட். அண்ட் நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சரகேட்டர் மதரோட தேர்ட் பார்ட் தான்டா. ஸோ விமென் குக்கோட தேர்ட் பார்ட். அண்ட் நான் ஒரு விமென் ஒன் ஷாட் போட்டிருந்தேன். அதில் எல்லோரும் சேடாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாரிடா, அது ஒரு ரைட்டிங் ஸ்டோரி. இது இப்போது இல்லை, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு 3 வீக்ஸ் ஆகுது. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அது நான் அப்லோட் பண்ணும்போதே எங்கள் சேனலில் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டா. ஸோ அதனால் அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வேணால் நான் சேட் எண்டிங் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹாப்பி எண்டிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் அந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. ஸோ இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி 2 சேனல் இருக்குடா. ஸோ ஜி குக், விமின் குக்கு, எல்லா ஷிப்கான ஸ்டோரிஸும் அதில் போட்டிருக்கோம். ஸோ அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட நேம் வந்து மொச்சி பனிஃபிக்ஸ். ஸோ 2 சேனல் இருக்குது, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜி குக் வந்து செகண்ட் சேனலில் ஜோன் நான் போஸ்ட் போட்ட எல்லா ஒன் ஷாட்ஸும் இடையில வரும்டா. ஃபஸ்ட்டு இந்த சரகேட்டர் மதரை நம்ம முடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 8 பார்ட்டுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த விமென் குக்கை முடிச்சுட்டு இடையில நம்ம ஜி குக்கை பார்த்துட்டு அடுத்து ஜி குக்கோட ஹீ செகண்ட் ஒய்ஃபி அது வந்து வரும். அது எத்தனை பார்ட் வரும்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்டா. எனக்கு கிடைக்கிற டைமில் தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி லைன் டிஃப்ரெண்ட்டாக நான் போட ட்ரை பண்ணுவேன். ஓகே, போகலாம். பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இடையில நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் சரகேட்டர் மதரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது என்னவாக இருக்கும், ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம ஜிம்மன் அந்த பில்டிங்க்கு கீழே நின்றுட்டு அந்த கேட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த நம்ம கேஜி கம்பெனியோட ஃபுல் ஆஃப் நேம், அந்த பில்டிங் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறாரு. ஸோ அந்த சிட்டியே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அந்த இடத்துல இந்த கம்பெனி வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். ஏன்னா இது வந்து மல்டி மில்லியனர் கேஜேயோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருப்பார். ஸோ இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜிம்மனுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக, அவருக்கு அந்த பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக ஆகுது. பட் அவரோட ஃபீலிங்ஸ் எதுவுமே வெளியே காட்டிக்காமல் நார்மலாக இப்போ அந்த கேட்க்கு என்ட்ராகிறாரு. ஸோ அங்கே இருக்க அந்த வாட்ச்மேன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ரிசப்ஷனிஸ்ட்டு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்டிங், கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டிங் தான் போகிறாரு. ஸோ அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் இந்த மாதிரி அந்த லெட்டர்ஸை பார்த்துட்டு, ஓகே நீங்கள் 5th ஃப்ளோர் போங்க, அங்கே தான் வந்து மேனேஜர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே நம்ம ஜிம்மன் அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கார். ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு டை பண்ணி நல்லா டக்கின் பண்ணி பார்க்க. ஆனால் அவர் ஃபேஸ் வந்து எந்த ஒரு எமோஷ்னலும் காட்டாத மாதிரி பிளாங்காக இருக்குது. அவரோட ஐஸ் வந்து லிஃப்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து யாருமே கிடையாது. பிகாஸ் வந்து ரொம்ப பங்க்சுவாலிட்டியும் கீப் அப் பண்ணுறது. ஜிம்மன் வந்து ஒரு 5 minutes வந்து லேட்டாக வந்திருப்பார். அதனால் அந்த பில்டிங்கில் வந்து யாருமே கிடையாது. ஸோ அங்கே இருக்க அந்த வாட்ச்மேன், வெளியே இருக்க செக்யூரிட்டி கார்டை தவிர்த்து எல்லாருமே ரொம்ப பரபரப்பாகவே இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து அந்த லிஃப்ட் கிட்டே போகிறார். ஸோ நர்வஸாக அந்த லிஃப்ட்டில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த லிஃப்ட்டில் ஓப்பன் ஆனதும் 5th ஃப்ளோர் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் கையில் வச்சுருக்க அந்த பேக்கை வந்து அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு நர்வஸில் நின்றுட்டுருக்காரு ஜிம்மன். என்ன இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்திருக்க, உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி அவரோட ஹார்ட்க்கு ஒரு மாதிரி அவரே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு அவரே வந்து உள்ள சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஓகே நம்மள இந்த ஒர்க்கை மட்டும்தான் பார்க்க போகிறோம், இவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் தாட் பண்ணிகிட்டே அப்படியே அந்த லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட்டு மிஸ் அந்த லிஃப்ட் வந்து சட்டுன்னு ஒரு பர்சனோட கால் வந்து, அதாவது அவரோட ஷூ வந்து உள்ள அந்த லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஜிம்மன் அப்படியே அந்த ஷூவை பார்க்குறாங்க. ஸோ அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு பர்சன் செம்ம ஹேண்ட்ஸம்மாக
அவ்வளோ மேன்லியாக இருக்கார். அவர் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒரு க்ரீன் கலர் பிரேஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து மேலே கோட் போடலை, நான் அவரோட டை, ஸோ அவரோட ஃபுல் லுக்கே அப்படி இருக்குது, அவ்வளோ ராயலாக இருக்குது. அவரோட ஹேரு ரொம்ப அழகாக செட் பண்ணி, அவரோட ஃபேஸில் வந்து அவருடைய அந்த நெத்திக்கு மேலே ஒரே ஒரு ஹேர் வந்து விழுந்திருக்கு. ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு. ஒரு மாதிரி கோல்டு லுக்கில் இருக்கார் அந்த பர்சன். அவரோட கூலிங் கிளாஸோட அப்படியே உள்ள ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. ஜிமின் ஜஸ்ட்டு அந்த பர்சனை அப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக பேக் வந்துடுறாரு லிஃப்டில். ஸோ இந்த பர்சன் அப்படியே உள்ள நுழைஞ்சிட்டு அவரும் 5th ஃப்ளோர் தான் வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது லிஃப்டில் வந்து நம்ம ஜிமன் ரொம்ப சைலண்ட்டாக அவர் கையில் இருக்க பேக்கை ஒரு மாதிரி அந்த ஸ்டிப்ஸை ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டே நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த பர்சன் அவர் அப்படியே ஜிமனை ஒரு மாதிரி டார்க் ஐஸில் பார்க்குறாரு. அவர் ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக அப்படியே ஸ்மைல் பண்ணுது அந்த ஐஸு. ஜிமன் வந்து ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்குது அவருக்கு. இந்த இடம் பார்க்கும்போதே, அந்த கம்பெனி உள்ள நுழையும் போதே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட் அடிச்சுக்குது. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, சப்போர்ட்டிங் கூட யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய போல்டு ஆகியிருந்திருப்பார். இருந்தாலும் கொஞ்சம் சின்ன நர்வஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாகவே நின்றுட்டுருக்காரு. அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக நிமிர்ந்து பார்க்கல. அவரோட ஐஸை பிளிங்க் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த பர்சன் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டே அவரோட கூலிங் கிளாஸை ஒரு மாதிரி கலட்டிட்டு அவரோட ஷார்ப் ஐஸ் ஜிம்மனை டாப் டு பாட்டம் பார்க்குது. ஜிம்மன் அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கார். ஸோ அவரோட டைலேருந்து அவரோட அந்த இன் பண்ணது, அவரோட பேண்ட்லேருந்து, அவர் ஷூலேருந்து, ஃபுட்லேருந்து அவருடைய ஹேர் வரைக்குமே அப்படி பார்க்குறாங்க, ஃபுட்ஸ்லேருந்து. ஸோ ஜிமனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவரோட டீப் அந்த ஷார்ப்பான ஐஸ் அவரை பார்க்குறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைட்டாக அவர் வந்து ஹெட்டை அப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐ கான்டெக்ட் பண்ணாமல் அப்படியே கீழே குனிஞ்சிடுறாங்க, கொஞ்சம் பேக்கில் வந்துடுறாங்க. ஸோ அவரோட அந்த கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட அந்த பார்வையிலேருந்து விலகி வந்துடுறாரு. இப்போ ஜிமன் அப்படி சைலண்ட்டாக எப்போ தான் வரும்ன்ற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு 3rd ஃப்ளோரை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போது அந்த 3rd ஃப்ளோரில் ஒரு 4 பேர், ஸோ அந்த கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த லிஃப்டில் ஏறியிருக்காங்க. ஸோ ஜிமன் அப்படியே பென் வாங்குறாங்க. ஸோ ஜிமனுக்கு பக்கத்தில் தான் அந்த பர்சன் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த 4 மெம்பர்ஸ் வந்ததும் அவர் பாட்டுக்கு லாஸ்ட்டில் ஜிமனுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் நெருக்கமாகவே நிற்கிறாங்க. அந்த பர்சன்ஸ்லாம் அப்படியே அங்கே உள்ளே இருக்க அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி விஷ் பண்ணுறாங்க. அங்கே அவர் எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக ஜிமனை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஜிமனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக. யார் இவங்க, ஏன் இப்படி பார்க்குறாங்க, இங்கே இருக்கவங்களாம் ஏன் இவருக்கு விஷ் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவரோட லிப்ஸை ஒரு மாதிரி நர்வஸில் பைட் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி லிக் பண்ணிக்கிட்டே பைட் பண்ணிவிட்டு ஐஸை பிளிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சைடு இப்போ 5th ஃப்ளோரை ரீச் ஆகுது. ஸோ அங்கே இருக்கவங்க பர்சன்ஸ் எல்லாமே ஒன்று வெளியே போயிடுறாங்க. இந்த சைடு ஜிம்மனும் போகிறதுக்காண்டி ஃப்ரண்ட்டில் போக போகிறாங்க. அந்த பர்சன் அப்படியே ஜிம்மனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜிம்மன் என்னன்ற மாதிரி ஹெட்டை அப் பண்ணி பார்க்குறாங்க. அவர் அப்படியே ஜிம்மனை அவரோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவரோட நோஸே ஜிம்மனோட சீக்ஸில் வந்து ஒரு மாதிரி டச் ஆகிரும் போல், அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன கேப்பில் தான் ஜிமின் ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸில் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபீல் ஜிமின் மேலேருந்து வருது. அப்படியே ஒரு மாதிரி ஹைஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இன்ஹேல் பண்ணுறாங்க. யுவர் ஸ்மெல் இஸ் ஸோ குட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட இயர்ஸ் கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமினுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த டீப் வாய்ஸ் கேட்கும்போது அப்படியே அவரோட ஹார்ட்டே ஒரு மாதிரி சட்டுன்னு பதட்டம் ஆகிடுது. ஸோ ஜிமன் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுறான். அது ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி போகிறாரு. ஏன்னா அவர் அவ்வளோ க்ளோஸில் இருக்கார். அப்படியே அந்த பேக்கை பிடிச்சிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க. இந்த சைடு அந்த பர்சன் அவரோட கூலிங் கிளாஸை ஒரு மாதிரி வேர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஜிமனை ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு. ஸோ இப்போ ஜிமன் ஒரு 2 செகண்ட் இருந்துட்டு அப்படியே வராங்க. அந்த பர்சனை காணும். ஜிமன் லாங் பிரீத் இழுத்து விட்டு, யார் இவங்க, வந்த உடனே இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, பார்க்க ரிச்சாக இருக்காங்க, சே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்டில் புலம்பிகிட்டே இப்படி வராங்க. ஸோ 5th ஃப்ளோரில் அந்த ஆஃபீஸோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து
ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவரோட ரெக்கமெண்ட் லெட்டரை கொடுக்கவே அவங்களும் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கேபின்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வராரு. அவர் பார்க்க எப்படி இருக்காருன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக, பார்க்கவே அவ்வளோ அழகான ஒரு ஸ்மைலி ஃபேஸ். ஸோ அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு க்ரே கலர் ஷர்ட்டும் ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்காரு. ரொம்ப நீட்டாக இருக்கார். அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ரிசப்ஷன் கிட்டே வராங்க. என்னன்ற மாதிரி, சார் இவங்க தான் உங்களுக்கு நியூவாக வந்திருக்காங்க, இவங்க நம்ம கம்பெனிக்கு நியூவாக வந்திருக்காங்க, ரெக்கமெண்ட் லெட்டர் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் கொடுக்கவே, ஓ ஓகே நான் பார்த்துக்குறேன், நீ கேரியான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. ஜிம்மன் நவசா அப்படியே பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜிம்மன்? ஆமாம் ஜிம்மன் தான். நான் ஜேஹோப், இந்த கம்பெனி சிஇஓட அசிஸ்டண்ட். ஸோ நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஹேண்ட்ஷேக் கொடுக்குறாங்க. ஜிம்மன் ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே ஜேஹோப்பை நிமிர்ந்து பார்க்குறாங்க. அவரோட அந்த சன்ஷைன் ஸ்மைலி ஃபேஸ் வந்து அவருக்கு ஒரு வார்மாக இருக்குது. ஸோ ஜிம்மன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸை வந்து நீட்டுறாங்க. ஆமாம், சானுவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும், அவன் என்கிட்ட சொல்லியிருந்தான். ஸோ நீ எதுவும் வரி பண்ணிக்காத, இது உன்னோட ஓன் டேலண்ட்டுக்கு தான் வந்த ஒர்க். ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு இப்போ தேவைப்படுறாங்கன்றதுக்காக நான் ஓகே பண்ணது தான். என்கிட்ட அவன் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான், நான் அவனோட கசின், ஸோ ஃப்யூச்சர் ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட இன்ட்ரோவை சொல்கிறாங்க. ஓ ஜேஹோப் அவங்களோட கசின், சானு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் அவங்கள பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து கம்ஃபர்ட்டாக பேசுகிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பர்சன் அவரோட கேபினில் இருந்த கேமரா மூலமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மன் லைட்டாக ஸ்மைல் பண்ணும்போது அவரோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல், அவர் லிப்ஸ் கிட்ட, ஓ வாவ் சிரிச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய பென் வந்து வச்சுருப்பார். அவரோட லிப்ஸ் கிட்ட வச்சுட்டே ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அவரோட பெண்ணை ஒரு மாதிரி அந்த டிக் டிக் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அழுத்தி எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கார் லிப்ஸ் கிட்ட. இந்த சைடு நம்ம ஜேஹோப் தான். அப்படியே ஜிம்மன் கிட்ட சொல்கிறாங்க, ஓகே இருங்க நான் வந்து எங்கள் சிஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஜேஹோப் சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, என்னை சார்லாம் கூப்பிட வேணாம், கால்மி ஜேஹோப், என்ன உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நானும், என்கிட்ட டிஸ்டன்ஸ் விட்டுலாம் பழக வேணாம். உனக்கு ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஓகேவா? இங்கே இருக்க வரைக்கும் உனக்கு எல்லா பொறுப்பும் நான் எடுத்துக்கிறேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, அவன் உன்னை என்கிட்ட நம்பி அனுப்பியிருக்கான். ஸோ அவன் யாரையுமே அவ்வளோ ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டான், யாருக்காகவும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டான். உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக சொல்கிறாங்க. ஜிம்மன் வந்து ஒரு கேஷுவல் ஸ்மைல் பண்ணுறாங்க, ரொம்ப க்யூட்டாக. வாவ் நீ ரொம்ப அழகாக சிரிக்கிறேன்ட்டு அவரோட சீக்ஸை ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து க்யூட்டாக ஒரு மாதிரி பேக்கில் போகிறாங்க. இல்லை உன் சீக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு வாட்டி பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம்மன் அப்படியே பேக்கில் போகிறாங்க, அவரோட ஹெட்டை பேக் எடுத்துகிட்டு, சரி ஓகே வெயிட் பண்ணு, நீ இந்த சீட்டில் வெயிட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு சிஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன், நீ என்னோட அந்த ரெக்கமெண்ட் லெட்டரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபைல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகிறாங்க. ஜிம்மனும் ரொம்ப நர்வஸாக அப்படியே கையை பிசைஞ்சிட்டு அந்த கேபின், அதாவது சிஓ கேபினுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அவுட்டர் சைடில் வந்து பெஞ்ச் போட்டிருப்பாங்க, அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரு ரொம்ப இன்னசென்ட்டாக. அந்த ஆஃபீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் யாருமே அந்த சிஸ்டம்லேருந்து கொஞ்சம் கூட வந்து அவங்களோட ஐஸை எடுக்கவே இல்லை. பட்டு ஜிம்மனுக்கு அது பார்க்கும்போது ஏதோ ரோபோட் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பின் ட்ராப் சைலண்ட் வந்து ஒரு சவுண்டும் இல்லை. இப்போ ஜேஹோப் அந்த கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிற சவுண்டு தான் அங்கே கேட்குது. அவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மன் பார்க்குறாங்க, ரொம்ப பெரிய ஆஃபீஸ், நிறைய கேபின்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. சிஓவோட கேபினே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஜிம்மன் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே உக்காந்துட்ருக்காரு, அப்படியே எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு. இந்த சைடு ஜேஹோப் அப்படியே நம்ம சிஓவோட கேபினை ஒரு மாதிரி நாக் பண்ணுறாங்க. எஸ் கமன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வாய்ஸ், அப்படியே நம்ம ஹோபிதா சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, மார்னிங் சொல்லு ஜேஹோப் அப்படின்னு சொல்ல, சார் இந்த மாதிரி நியூ எம்ப்ளாயி ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணவங்க தான்,
வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லெட்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே அப்படியே வாங்கி ஒரு கிளான்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே ஸ்டில் அந்த பர்சன் பக்கத்தில் இருக்க சிஸ்டம், அதாவது லேப்டாப்பில் வெளியே ஜிம்மனோட அந்த ஒவ்வொரு மூவும் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஜேஹோப் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதால அவரால் வந்து அதை பார்க்க முடியல. ஏன்னா அந்த லேப்டாப்ஸ் வந்து நம்ம அந்த பர்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த சைடு அந்த பர்சன் தான் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், அண்ட் நீ எனக்கு ஒரு நிமிஷம் அங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜேஹோப்போ வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஜிம்மன் கிட்ட சொல்கிறாங்க, சிஓவில் கூப்பிடுறாங்க, நீ போயிட்டு தைரியமாக பேசு, நர்வஸ் ஆகாத, கன்ஃபார்மாக இந்த ஜாப் உனக்கு தான், அண்டு நான் ஒரு 2 செகண்டில் வந்துடுறேன், ஓகேவா, நீ பயப்படாத ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஷோல்டரில் ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம்மனும் ஓகே அப்படின்ற மாதிரி ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிம்மன் சிரிக்கும், ஜேஹோப்பை பார்த்து சிரிக்கும் போதே அவர் கையில் இருக்க அந்த பென் அப்படியே அங்கே இருக்க அந்த டேபிளை ஒரு மாதிரி ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சைட் ஜிம்மன் அப்படியே அந்த கேபின் கிட்டே போயிட்டு ஒரு மாதிரி நாக் பண்ணுறாங்க. மே கமன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே வந்து அந்த டீப் வாய்ஸ், எஸ் கமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சைலண்ட்டாக அப்படியே உள்ளே போகிறாரு. அவர் இன்ன வரைக்கும் அப் பண்ணலை, சைலண்ட்டாக டேபிள் கிட்டே போயிட்டு அப்படியே அந்த சிஇஓ டேபிள் கிட்டே போயிட்டாரு. ஸோ அந்த டேபிளில் இருந்து அந்த பர்சன் ஆப்போசிட்டில் இருக்க அந்த சீட்டில் இருந்துட்டு ப்ளீஸ் சிட் யுவர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த டீப் வாய்ஸு ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு அப்படியே ஹெட் அப் பண்ணுறாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம தேயாங் தான். ஸோ அவ்வளோ ஒரு மாதிரி ஷார்ப் வாய்ஸில் ரொம்ப ஷார்ப்பாக ஜிம்மனை எரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மனுக்கு அந்த கிளான்ஸே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிடுது, அவர் பாடியே அப்படியே ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு, மார்னிங் உட்காரு அப்படின்னு சொல்லி அவரும் செட் பண்ணிடுறாங்க. ரொம்ப நர்வஸாக கார்னரில் உட்காந்துருக்காரு. ஸோ அவரோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி இது வரைக்கும் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. எல்லாருக்கும் அவங்களோட ஓன் டேலண்ட்டை வச்சு தான் இங்கே வந்து ஜாபெல்லாம் நாங்கள் ஹையர் பண்ணுறோம், ஜாப்க்கான பர்சனை ஹையர் பண்ணுறோம். அவ்வளோ அசால்ட்டாக இந்த கம்பெனி உள்ள யாரும் நுழைஞ்சிட முடியாது. உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஜி இண்டஸ்ட்ரியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டீப் வாய்ஸில் ஜிம்மன் கிட்டே பேசிகிட்டே ஜிம்மனையே பார்த்துட்ருக்காரு. ஜிம்மன் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு, கேள்விப்பட்டிருக்கேன் சார், இது என்னோடய ஃப்ரெண்ட், அவன் தான் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தான். ஸோ இது என்னோட டீட்டெயில்ஸ், அதாவது என்னுடைய டேலண்ட்காக கிடைச்ச ஜாப்னு தான் நானும் நம்புகிறேன். இங்கே வந்து தப்பாக இந்த மாதிரி ரெக்கமெண்ட்ஸ்க்காகலாம் நான் வந்து எந்த ஜாப்க்கு போனது கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஒரு சின்ன போல்டோட தான் சொல்கிறா. டேயாங் அந்த சைடு ஒரு மாதிரி சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு, குட், அப்புறம் உன்னோட சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இந்த சைட் ஜிம்மனுடைய அப் பண்ணி பார்க்குறேன். சார் என்னோடய ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, ஏன் யூஎஸ்ஏலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, அங்கேயே உங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்திருக்குமே, அங்கே இருந்திருந்தாலே இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் சீனியராக ஆயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சார் ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூ அதனால தான், ஸோ அதனால் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓகே சரி, நீங்கள் உங்களோட டேலண்ட் ஓகே நல்லா தான் இருக்குது, ப்ராப்ளம் கிடையாது, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இங்கே சீனியர் ஹெட் இருக்காங்க, ஸோ அவங்கக்கிட்ட உங்களை வந்து நான் இன்ட்ரோ பண்ணுறேன். இனிமேல் உங்களோட ஜாப் அவங்களுக்கு கீழே தான் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஜாபை பெஸ்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம தேயாங் அப்படியே ஜிம்மனை பார்த்த மாதிரி சொல்லிகிட்ருக்கு. ஜிம்மனுக்கு ஒரு சின்ன நர்வஸ்லாம் போயிட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் ஆகுது, ஓகே அவருக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அப்படியே அவரும் அப்படியே நம்ம தேயாங்க பார்த்துட்டு, ஓகே தேங்க்யூ சார் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம தேயாங் தான் அப்படியே ஷார்ப் வாய்ஸில் டீப் வாய்ஸில் சொல்கிறாங்க, அப்புறம் இந்த கம்பெனியிலேருந்து இந்த சீட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறது, இங்கே தேவையில்லாத ஏதாச்சும் தாட் இருந்துச்சுன்னா இப்போவே அதை அழிச்சிருங்க, இல்லைன்னா அப்புறம் நீங்கள் எங்கேயுமே ஜாப்க்கு போக முடியாத அளவுக்கு இந்த கம்பெனி பண்ணிடும். நான் இதை வானாக சொல்கிறேன், ஸோ எங்களுடைய கடமை, அதுக்கு மீறி இதை மாதிரி ஏதாச்சும் தாட் இருந்துச்சுன்னா அப்புறம் லைஃப் லாங் ஜெயிலில் தான் இருக்க வேண்டியிருக்கும்.
அப்படின்ற மாதிரி ஜிமனுக்கு வந்து ஒரு வார்ன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க. சார் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்காது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமனும் சொல்கிறாங்க. நான் பிலீவ் பண்ணுறவங்கள. அப்புறம் இப்போ ஜெய்ஹாப் மேனேஜர் வருவாங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுடைய ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஜெய்ஹாப்பும் அப்படியே உள்ளே வராங்க மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டு. இந்த சைடு அவரும் நம்ம டேயாங்கிட்ட வந்து மில்க் ஷேக் கொடுத்துட்டு அப்படியே ஜிமனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இன்சைட் டேயாங் ஷார் பேஸில் ஜெய்ஹாப்பை பார்த்துட்டு ஜெய்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜெய்ஹாப் லைட்டாக ஜெர்க் ஆகிட்டு சார் ஆரமோட பிரான்ச்சுக்கு அனுப்பி அவனை அப்படின்னு சொல்ல. சார் ஆரமோட பிரான்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எஸ் ஆரமோட பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சு அப்படின்னு சொல்ல ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பதட்டத்தோட ஜிமனை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமன் திரும்பி நம்ம டேயாங்க ஒரு பார்வை பார்க்குறாங்க. டேயாங்க அவருடைய அந்த மில்க் ஷேக்கை ஒரு மாதிரி லிப்ஸில் வச்சு அப்படியே சக் பண்ணிகிட்டே அப்படியே ஜிம்மனையே பார்த்துட்ருக்காரு. அப்படியே அந்த கோல்டு லுக்கில். இந்த சைடு 2 பேர் அப்படியே வெளியே போயிட்டதுக்கப்புறம் ஜிம்மன் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு லாங் பிரீத்தில் வந்துட்டு என்ன வந்த உடனே எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னாச்சு அப்படின்னு. இல்லை இது சீட் பண்ணா ஜெயில் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஜெய்ஹாப் ஆயாங்க அப்படின்னு சொல்ல. அது எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார், தெரியல உனக்கு அப்படி ஒரு வார்ன் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கம்பெனியை பற்றி சொல்லணுன்னா இது வந்து பெரிய மல்டி மில்லியனரோட ஒன் ஆஃப் த சென்டர் பிரான்ச். ஸோ இங்கேருந்து ஒரு இந்த கம்பெனியோட சிஇஓ இந்த கம்பெனியோட இந்த ஃபேமிலியோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட லீக் ஆகாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வார்ன் பண்ணியிருப்பாங்க. அண்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் சும்மா திங்க் பண்ணால் கூட அவங்க அதை கண்டுபிடிச்சா கூட நான் பெயிலபிள் கேஸில் உள்ள போயிடுவாங்க. அவங்க லைஃப் லாங் அவங்க டை ஆகிற வரைக்கும் கூட அவங்களோட பெணம் கூட இந்த வேர்ல்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வராது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இங்கே நிறைய பிளேஸ் அண்டு இந்த சிட்டியோட பாதி பிளேஸ் இவங்களோட ஃபேமிலி கண்ட்ரோலில் தான் இருக்குது ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஜிமன் இதெல்லாம் திரும்பி கேட்டுட்ருக்காங்க ஷாக்கா. அப்படியா அப்படின்ற மாதிரி. ஆமாம், இங்கே இருக்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு ஜெயில் கூட இவங்களோட அந்த ஜெயில் கூட வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்க்காத பிஸ்னஸே கிடையாது. அவ்வளோ எல்லா பிஸ்னஸ்லேயும் அவங்க வந்து நம்பர் 1ல் இருக்காங்க. அதனால தான் இந்த சிட்டியோட பாதி இன்கம் அண்டு ப்ராஃபிட்ஸ் நிறைய பிஸ்னஸோட ஷேர் எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் இது வந்து பெரிய ஒரு நம்பர் 1 ஷேர் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ ஷேர்ஸ்க்கான கம்பெனி. இங்கே நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அண்ட் மில்லியனர்ஸ் அவங்க எல்லாருக்கும் லீடிங்கில் இருக்க நம்பர் 1 ஹெட் இவங்க ஃபேமிலி தான். ஸோ இந்த ஃபேமிலி வந்து ஜான் கிம், அவங்க பிரதர்ஸ் 2 பேருமே, ஜான் அண்ட் கிம் 2 பேருமே பிரதர்ஸ். இவங்களுக்குன்ட்டு இன்னொரு இது வந்து செகண்ட் கம்பெனி, ஜஸ்ட் ஒரு செகண்ட் கம்பெனி. இது வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி ஒன்று இருக்குது, ஜான் கிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த சிஇஓ அது இன்னும் கோல்டாக இருப்பாங்க ஜிமன். இவர் ஓரளவுக்கு ஓகே, இவருக்கு வந்து அவர் ஜாபை கரெக்டாக பார்க்கணும், அவருக்கு ஒரு மிஸ்டேக் கூட பண்ணிடக்கூடாது. அவர் முன்னாடி ஜஸ்ட்டு நீ உன் ஜாபை விட்டுட்டு இந்த டைமுக்கு நான் இந்த டைமில் இருக்கணும், நீ ஒரு செகண்ட் லேட் ஆனால் கூட அடுத்த செகண்டே அந்த ஜாப்லேருந்து தூக்கிடுவாங்க. அவங்க என்ன ஏதுன்னு ரீசன்னும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு ரீசனும் தேவை கிடையாது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு ஜான் கிம் இண்டஸ்ட்ரி. அது இங்கே கிடையாது, அது வந்து அதர் சிட்டியில் இருக்குது. ஸோ அப்பப்போ இங்கே வந்து மீட்டிங் மட்டும் நடக்கும், ஷேர் ஹோல்டருக்கான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜிமனுக்கு வந்து நம்ம ஜெய்ஹாப் இன்ட்ரோ எல்லாத்தையுமே வந்துச்சு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜிமனையும் அப்படியே அங்கே இருக்க ஆரமோட பிரான்ச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஆரம் தான் அந்த ஷேர் ஹோல்டர், அதாவது அந்த கிம் ஜே கம்பெனியோட மெயின் ஷேர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் அதை பற்றி மெயின் ஹெட் அவர் தான். ஸோ அவரோட கண்ட்ரோலில் தான் அந்த ஆஃபீஸ்க்கு எல்லாமே வந்து ஒர்க்கெல்லாம் பிரிஞ்சு போகும்.
இப்போது நம்ம ஜிமன் தான் அவரோட கேபினுக்கு போகிறாங்க. ஸோ ஆரம் வந்து ரொம்ப சின்சியராக வந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்சைட் ஷேஹோப் தான் அப்படியே அவரோட டோரை நாக் பண்ணிட்டு போய் உள்ளே போக இன்சைட் நிமிர்ந்த ஆரம் சொல்லு ஜேயோப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஆரம் சார் இவங்க உங்களோட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிம் சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அசிஸ்டண்டா? பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான். இவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? கிம்முக்கு என்ன கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? இது எவ்வளோ பெரிய ஜாப். இந்த இடத்துல இவனை நான் எப்படி வந்த உடனே அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் கையில் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. ஸோ கிம் கைப்பட எழுதின லெட்டர். அதை ஆரம் அப்படியே ஒரு மாதிரி சொல்லிக்கிற முகத்தோடு வாங்குறாங்க. ஸோ அந்த லெட்டர்ஸை படிச்சுட்டு ஓகே அவன் முடிவு பண்ணிட்டானா அவன் அதில் வந்து பின்வாங்க மாட்டான். ஜிமன் ஒரு கிளான்ஸ் விடுறாரு. ஸோ ஜிமன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான். இவன் எப்படி இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவான்? என்னோட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா நான் நிறைய அதுக்கான டேலண்ட்ஸை தேவைப்படுமே. இவனை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலேன்ற மாதிரி மேலேருந்து கீழே பார்த்துட்ருக்காரு. ஜிமனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி ஆரமே பார்த்துட்ருக்காங்க ஐஸை பிளிங்க் பண்ணி. சைட் ஹோபிதா இல்லை சார் இவன் என்னுடைய ஃபியான்சியோட ஃப்ரெண்ட். ஸோ இவன் இங்கே ஒர்க் பண்ணல. இவன் யூஎஸ்ஏ ஷேர் மார்க்கெட்டிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணால் அங்கேயே ரொம்ப டேலண்டட். ஸோ அதனால தான் கிம் சார் சொல்லியிருப்பாரு என்னமோ. நீங்கள் இவருக்கு கொடுத்து பாருங்கள், இவர் அதை சக்ஸஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஹோபியும் அவனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓ ஹோபி, உன்னால தான் கிம் இவனை ஹையர் பண்ணுறானா? உனக்கு தெரியும்ல இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ரெக்கமெண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோல்டு வாய்ஸில் சொல்ல ஹோபி ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிறாங்க. பாஸ் இல்லை பாஸ், நான் ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி. இது கிம் சார் அவருடைய ஃபுல் மைண்டடாக தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்சைட் ஜிமன் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கான். ஸோ இந்த சைடு ஹோபியை பார்த்துட்டு கூட பேசாத, எனக்கு அது பிடிக்காது, புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து ஒரு மாதிரி டீப் வாய்ஸில் சொல்ல அவரும் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாரு. ஓகே லீவ் இட், அவனை இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபிக்கிட்ட சொல்லவே ஹோபியும் ஜிம்மனை லைட்டாக புஷ் பண்ணி சைடில் நிற்க வச்சுட்டு இங்கே பாரு, அவர் என்ன பண்ணாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவர் ரொம்ப நல்ல கேரக்டர் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் கொஞ்சம் கோல்டு. மற்றபடி கேரக்டரில் ரொம்ப நல்ல கேரக்டர் தான். உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட கேளு, இல்லைன்னா என்கிட்ட கேளு, ஓகேவா அப்படின்றாரு. அது ஹயாங் அப்படின்னும்போது நர்வஸ் ஆகாத, நான் உன்னை லஞ்சில் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிமன் கிட்ட சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு. ஆரம் தான் அவர் கையில் இருக்க சில ஓல்டு ஷேர்ஸ் அதுக்கான ஒரு ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரு ஜிமன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் கையில் இருக்க அந்த ஃபைல்ஸை வாங்கிட்டு ஆரம்க்கு ஆப்போசிட்டில் இருக்க சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவருடைய அந்த ஒவ்வொரு மூவும் வந்து ஆரம் நோட் பண்ணுறாங்க. ஓகே கிம் நல்ல ஒரு பர்சனை தான் சூஸ் பண்ணியிருக்கான், இவனுக்கு டேலண்ட் இருக்குன்றத அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஜிம்மனோட மூவெல்லாம் ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ ஆரமே அந்த ஃபைலை பார்க்கணுன்னா மேக்ஸிமம் ஒரு 2 hours எடுக்கும். ஜிம்மன் 1 hourஸில் ரொம்ப அந்த ஃபைல்ஸை முடிச்சுட்டு ஆரம் கிட்ட நீட்டு ஆரம் வந்து அவரோட அந்த லுக் கோல்டாக தான் இருக்குது. பட் அவர் மைண்டில் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கார். அதை வாங்கி செக் பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஜிம்மனோட ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு ஆரமோட கேபினில் இருக்க கேமராவும் ஆன் ஆகுது. ஜிம்மன் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. இடையில அவர் லிப்ஸில் லைட்டாக பைட் பண்ணிவிட்டு லிக் பண்ணிவிட்டு அவரோட அந்த நோட்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்க அவரோட டைரியில் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து டேயாங் அவருடைய கேபினில் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே என்சிஐ டேயாங்கோட கேபின் தான் நாக் ஆகுது. ஸோ டேயாங் தான் அப்படியே பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஹோபியை கேட்க, சார் லன்ச் டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கான லன்ச் என்ன வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம டேயாங் அவருக்கான லஞ்சையும் சொல்கிறாங்க. ஸ்பைசி கம்மியாக தான் எப்போவுமே அவருக்கு சொல்கிறது தான் டைம் டேபிள் இருக்கும் அவருக்குன்ட்டு. அதுலேருந்து சொல்லிகிட்ருக்காரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆரமோட கேபினுக்கு போகிறாரு. போகும்போது ஜிம்மன் வந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆரம்கிட்டையும் அவருடைய ஃபுட்ஸ்க்கு டீட்டெயில்ஸை சொல்லிவிட்டு அவருக்கு இது வந்து ஆர்டர் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம ஹோபி தான் அப்படியே ஜிம்மனோட டேபிள் கிட்டே போயிட்டு ஜிம்மன் லன்ச் டைம் ஆயிடுச்சு, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹயாங் இன்னும் ஒரு 10 minutes
வந்த உடனே இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணணும்னு இல்லை, வா அவர் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் பேச பார்க்குறாங்க. இந்த சைடு ஹோபி அப்படியே திரும்பி பார்க்க, இந்த சைடு ஹாரம் தான் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே ஓ லஞ்ச் சாப்பிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஜிமன் நம்ம ஹோபி 2 பேருமே ஆரம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போது அவங்களுடைய லஞ்ச் சாப்பிட்றதுக்காக இப்போ கேன்டீன் தானே வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் போகிறத பார்த்துட்டு நம்ம தேயாங் இப்போ அவரோட கேபினில் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு அவரும் கேன்டீன் வராரு. ஸோ எல்லாருக்கும் பேக் சைடில் வந்து ஒரு மாதிரி சலசலப்பாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஹோபியும் ஆரம்பம் அது எதுவுமே கண்டுக்கல. ஸோ ஜிமன் அவருக்கான ஃபுட்ஸை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ஹோபிக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அங்கே இருக்க டேபிளுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு எம்டி டேபிள், கார்னர் டேபிள், அங்கே போயிட்டு அவங்களோட ஃபுட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹோபி தான் நிறைய பேசுகிறாங்க ஜிமன்கிட்ட. இந்த மாதிரி சொன்னால் அந்த மாதிரி சொன்னால் ஒன்று என்னை விட ஒன்று தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேஷுவலாக வந்து ஜிமனுக்கு பேசுகிறாரு. ஜிமன்கிட்ட அவர் பேச பேச ஒரு மாதிரி என்னோவே அவங்க கூட இருந்த மாதிரி இருக்குது. அவரை விட என்னோ வந்து கொஞ்சம் கோல்டு, அவரை விட இவர் வந்து கொஞ்சம் நல்லா ஜோவலாக இருக்கார். ஜிமனுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் கிடைச்ச மாதிரி இருக்குது. அப்படியே அவரும் அந்த கம்பெனி பற்றிட்டு எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு அவரோட ஃபுட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஃபுட்ஸெலாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜிமின் அப்படியே சாப்பிட்டுட்ருக்க. இந்த சைடு அந்த கேன்டீன் கிட்டே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேஹாப் ஒரு பக்கம் திரும்பி என்னென்னு பார்க்க நம்ம தேயாங் தான் ஸ்ட்ரைட்டாக அவரோட கோட் பேக்கெட்டில் ஹேண்ட்ஸை விட்டுட்டு அப்படியே அந்த கேன்டீனில் தான் வந்துட்டுருக்காரு. இந்த சைடு நம்ம ஹோபிக்கே ஒரு பக்கம் சின்னதாக ஒரு நர்வஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக எந்திரிச்சிட்டு அப்படியே நம்ம தேங்கிட்ட தான் போகிறாங்க. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன் ஹோபி நான் வரக்கூடாதா என் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட ஒரு ஹேண்ட்ஸ் வந்து அவரோட பேக்கெட்டில் இருக்குது, இன்னொரு ஹேண்ட்ஸ் வந்து அவர் நார்மலாக வந்து அவரோட மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு நம்ம ஹோபி அப்படி இல்லை சார், உங்களோட ஃபுட் நான் கொண்டு வந்துடுவேனே, நீங்கள் இது மாதிரி வந்ததே கிடையாது, இனிமேல் வரலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு கேஷுவலாக வந்துட்டு ஜிமனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சீட் இருக்குது. ஸோ அதாவது ஒரு சீட் வச்சு இன்னொரு சீட், அது மொத்தமே அந்த டேபிளுக்கு 6 டேபிள், அந்த 6 சீட் இருக்கும். ஜிமனுக்கு ஒரு சீட் வச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்க சீட் கிட்ட வந்து உட்கார்றாரு. ஜிமனுக்கு டயாங் அங்கே வந்து உட்காந்து தான் அவரை பார்த்ததும் ஒரு நர்வஸ் வந்துடுது. ஒரு மாதிரி ஹெட் அப் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு அதான் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு ஒரு விஷ் மாதிரி பண்ணுறாரு. ஸோ அந்த கம்பெனியோட சிஇஓ இல்லையா, அதனால் அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஏனிக்கிறேன் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இல்லை பாஸ் அப்படின்னு சொல்ல, டோன்ட் கால் மீ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாய்ஸில் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஐஸை அப் பண்ணி ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த சைடு ஹோபியும் அவர் பின்னாடி நின்றுட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹோபிக்கிட்ட வந்து எனக்கு இந்த டிஷ்ஷை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாங்க. இந்த சைடு ஹோபி அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க. என்ன பார்க்குற, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல. சார் இங்கே சாப்பிட்டீங்க, அது கிம்ஸாருக்கும் ஜியோன்ஸாருக்கும் தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் ஆகும் சார், எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு, இது என்னோடைய டிசிஷன், போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்ல. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த கேன்டீனோட இன்சார்ஜ் கிட்ட சொல்ல, அவங்களுக்கும் அங்கே அள்ளு விட்டுடுது. ஸோ அப்படியே நம்ம கெம்காக செஞ்சிட்ருக்காங்க. அது ரொம்ப ஹைஜீனிக் தான். ஸோ எல்லாமே ஹைஜீனிக்காக தான் செய்வாங்க. இருந்தாலும் சிஇஓலாம் அவ்வளோவா வந்து விசிட் பண்ண மாட்டாங்க, மேனேஜர் தான் அது எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஒரு பதட்டம். ஸோ எல்லாருமே ரொம்ப நர்வஸாகவே இருக்காங்க. எவ்ரிஒன் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஹேண்ட்ஸை மட்டும் அப் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். சரி ஜிமன் தான் நின்றுட்டே இருக்காங்க. உன்னை தான் சொன்னல உட்கார் அப்படின்றாரு. ஜிமன் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துட்டு அவர் வந்து ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காரு. ஜிமனோட பிளேட்டில் வந்து ஒரு டம்ப்ளிங் இருக்கும். ஸோ அவர் அப்படியே அந்த டம்ப்ளிங்கை எடுத்து ஒரு மாதிரி அதை சீவ் பண்ணுறது, அந்த சாப்ஸ்டிக்கை வச்சு ஒரு மாதிரி அந்த சாசேஜில் டிப் பண்ணி சீவ் பண்ணுறது. அவர் டேயாங் அவரோட கையில் இருக்க அந்த ஃபோன் அப்படியே கீழே டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மனி தான் பார்க்குறாங்க அவர் சாப்பிட்றது. அவரே ஒரு மாதிரி நர்வஸில் குட்டியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டேயாங் அதே ஒரு மாதிரி வரைக்கும் பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு ஜிமின்கே ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சைடு ஹோபியும் வந்து ஃபுட்டை கொண்டு வந்துடுறாங்க, கரெக்டான நேரத்தில் வந்துடுறான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே அவர் அந்த ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அவர் கையில் இருக்க ஒரு மில்க் ஷேக்கை ஜிமன் கிட்ட கொடுக்க, ஜிமன் அதெல்லாம் எனக்கு
பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம தேயாங் கிட்ட சொல்ல, தேயாங் செம்ம ஷார்ப்பாக ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு அதை வாங்கிக்கிறா, எதுவுமே சொல்லாமல் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு. தேயாங்கும் அவங்க வந்து அவரோட ஃபுட்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த சைடு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போகிற வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. தேயாங் அவரோட ஃபுட்டை லிட்டில் பைட்டாக சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு சரி ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அவரோட கேபினுக்கு அவர் போயிடுறாரு. ஸோ இந்த சைடு ஹோபிக்கு அப்போ தான் ப்ரீத்தே வருது. அப்படியே இழுத்து விட்டுட்டு, என்ன இந்த ஆள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான், கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா என்ன, எப்போ பாரு கோல்டாகவே இருப்பான், இப்போ என்ன இவன் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம போகிற டேங்கி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஓகே, நான் இந்த பாட்டு இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன்.